ஹாய் எலியா ஃபேமிலிஸ், இன்னைக்கு சூப்பரான வீடியோ தான். என்ன வீடியோ அப்படின்னா, பத்திரிக்கை வந்து சில இடத்துல கொடுக்க முடியல. ஸோ அது எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஏன் கொடுக்கல, இந்த ஊரில் ஏன் நீங்கள் கொடுக்கல, இன்னும் இவங்கள்ட்ட ஏன் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நேற்றுமே பத்திரிக்கை கொடுத்துட்டு இப்போ தான் நாங்கள் எல்லாருமே நைட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு காலையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் வீடியோ பார்க்குறது வந்து ஆமாம் முடியல, ஏன்னா ஒரே ட்ராவல். ஸோ அந்த மாதிரி இருந்தனால ரெஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஏன் இவங்களுக்குலாம் பத்திரிக்கையே கொடுக்கல, இவங்களாம் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்களா, இவங்களோட சண்டையா, இவங்களுக்குலாம் பத்திரிக்கையே கொடுக்காம நீங்கள் மற்ற எல்லா இடத்துக்குமே கொடுத்துருக்கீங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுன்னு எல்லா இடத்துக்குமே கொடுத்துருக்கீங்க. இன்னும் ஏன் மதுரையில் கொடுக்கல, இன்னும் ஏன் கோயம்புத்தூரில் இந்த அம்மாவுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின். எல்லாருக்கூடையும் சண்டையா, பேச மாட்டிங்களா, மதிக்க மாட்டிங்களா, இப்படிலாம் கேட்டால் என்ன இருந்துடல. ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் சொல்ல போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் அடுத்து கொடுக்க போகிறதுங்க நாங்கள் மென்ஷன் பண்ணிடுறோம் அப்படியே. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கறது வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். கோயம்புத்தூரில் வந்து மீராமா இருக்கிறாங்க, நம்ம கோவை மீராமா இருக்கிறாங்க. ஆக்சுவலி நாங்கள் மறந்துட்டோம், உண்மைக்கே சொன்னோம்னா சத்தியமாக மறந்துட்டோம். கோயம்புத்தூரையே சுற்றி கொடுத்தோங்க. ஏன்னா இவ்வளோ ஊருக்கு எங்கெங்கேயோ வீடு இருந்துச்சு. எல்லாருக்குமே எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் போய் கொடுத்தோம் கம்பல்சரி. எங்களுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க, பட் அவங்களுக்கு எங்களுக்கு தெரியுது, பட் எங்களுக்கு அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் நாங்கள் கொடுக்க முடியல. கமெண்ட்ஸில் இன்ஸ்டாலாம் வந்து அண்ணா நானும் அந்த ஊரில் தான் இருக்கீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள்லாம் பெரிய யூடியூபருக்கு தான் கொடுப்பீங்களா அப்படிலாம் கேட்டீங்க. அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச நம்ம கூட பழக்கமானவங்களுக்கு மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னா நம்ம அவங்கள்ட்ட மட்டும் தான் கொடுத்தோம். துர்காண்ணே அப்படியே போயிட்டே இருக்கோம். துர்கா காந்தி அண்ணே இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்தோமா, வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த அம்மா வந்து இருக்கிறது வந்து எங்களுக்கு உண்மையிலே மீராமா இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா சத்தியமாக நான் போயிருப்போம். ரெண்டாவது மறந்துட்டோம். அப்புறம் இந்த ஜெயாவைக்கு என்னது அந்த அக்கா பேர், அந்த அக்காவுக்கும் கோயம்புத்தூரில் தான் இருந்தாங்க. எங்களால் அவங்களையும் மறந்துட்டோம். அந்த லிஸ்ட்டில் வந்து அவங்களையும் நாங்கள் மறந்துட்டோம். 2-3 பேர் இந்த மாதிரி நிறைய பேர் மறந்துட்டோம். ஸோ அடுத்து திருப்பூருக்கு அடுத்த மந்த்துக்குள்ளே எதுவும் எங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு எதுவும் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு திருப்பூரில் கொடுக்க வேண்டிய எல்லாருக்குமே கொடுக்கணும். நாங்கள் அந்த வேலைக்கு போனோம் அப்படின்னா அந்த வேலை ஓகே ஆயிரும் நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக திருப்பூரில் நிறைய பேர் கொடுக்கல, வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கொடுக்கல. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவோம், வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ ராஜாரூபி அண்ணனுக்கு கொடுக்கல, அப்புறம் நிலா நடராஜ் அண்ணனுக்குமே அவங்களுக்குமே கொடுக்க முடியல. ரெண்டாவது வந்து அவங்க பேர் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ அந்த ஒரு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் போய் நேரில் கூப்பிட்றதா எங்களுடைய இதாகவே இருந்துச்சு. அவங்களே சொன்னோம். கரெக்டாக நாங்கள் நிலா நடராஜனை வந்து கோயம்புத்தூர் போகிறாங்க, நாங்கள் அப்போ தான் திருப்பூர் போகிறோம். ஸோ அது எப்படியோ அவங்க அங்கே போனனால எங்களால் கொடுக்க முடியல. ஸோ அந்த ஒரு காரணம் தான். ரெண்டாவது மீராமும் கண்டிப்பாக கொடுத்துருவோம், நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. பட் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷம். நாங்கள் மறந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் லிஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். அம்மா வந்து நாமக்கல் அந்த சைடு இருக்காங்கிற மைண்ட் செட்லேயே நாங்கள் விட்டுட்டோம். அப்படி சேலத்தில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஸோ நாங்கள் விட்டுட்டோம். மற்றபடி ஒன்றுமே கிடையாது, கண்டிப்பாக கொடுத்துருவோம். அடுத்து யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், ரெண்டாவது கொடுக்கல அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்டீங்க. சுமதி அக்காவுக்கு நீங்கள் ஏன் பத்திரிக்கை இன்னும் கொடுக்கல, மதுரைக்கு யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மதுரை வந்து நாங்கள் இதுக்கப்புறம் தான் போக போகிறோம். இப்போ திங்கள் இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை 2 டேஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தேனியில் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க. ஆக்சுவலி தேனியில் எங்களோட சொந்தக்கார மாமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே நம்ம தேனி போய் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே மதுரை ட்ராவல் ஒரு நாள் ஸ்டே பண்ணி எல்லாருக்கும் இருந்து கொடுக்குற மாதிரி. திங்கக்கிழமை காலையில் பேரையூர் தேனி உசிலம்பட்டியில் யார் இருக்கா? யாரும் இல்ல. தேனிலே ஒரு 5-6 பத்திரிக்கை கிட்ட இருக்கு நமக்கு தெரியும். ஆமா அந்த அக்கா மாம்செல்லாம் இருக்காரு, கண்டிப்பா போய் தான் சாயங்காலம் முடிக்கும் கொடுக்கணும் நம்ம. அதனால அந்த டயத்துல வந்து ஸ்டே பண்ணி இருந்து நம்ம கொடுப்போமேங்கிற ஒரு மைண்ட் செட் தான் நம்மளுக்கு, வேற எதுவும் கிடையாது. மதுரையில் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சுமதி அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். வெங்கடண்ணா அங்கே தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வெங்கடண்ணா வீட்டுக்கு தான் போகிறோம். ரோட்டு மேலே இருக்க அண்ணா வீட்டில் போய் கொடுத்துட்டு அங்கேயே எல்லாத்தையுமே கொடுக்கணும். அவியோட அப்பா அம்மாவுக்கு, சித்திக்கு, அப்புறம் வெங்கடண்ணாவோட அண்ணா 2 அண்ணாக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு வச்சுருக்குறோம் நம்ம. அப்புறம் வந்து மதுரையில் இருக்கிற சுமதி அக்காவுக்கு, பாலாகீர்த்தி, சுரேந்தர் அனிதா அக்கா அண்ணா
அவங்க இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்காங்களான்னு கேட்டு தான் கொடுக்கணும். முக்கியமா நேத்து தான் எங்க தாத்தாக்கு வந்து பத்திரிக்கை வச்சோம். நாங்க வீடியோ எடுக்கல, ஏன்னா யாரும் கூட்டு போல, நாங்களே கொடுக்குற மாதிரி இருந்தனால எடுக்க முடியல. இன்னொன்னு வெயிலையுமே அந்த அளவுக்கு வீடியோவும் எடுக்க முடியல, அந்த இது வரல. நேத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு 15 வீடுக்கு நேத்து மட்டுமே கொடுத்தோம். காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் நைட் இங்க வீட்டுக்கு வர கரெக்டா 8-9 மணி ஆச்சு. அப்போ வரைக்கும் பத்திரிகை கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஆமா, எல்லாருக்குமே முடிச்சாச்சு. இந்த லைன் எல்லாம் முடிச்சு நிறைய பேர் போட்டோ போட்டிருப்பாங்க. அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே யார் யாருக்கு கொடுத்தோம் கொடுக்கல பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு, ஃபேமிலிக்குமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே இங்கே கொடுத்தாச்சு. இந்த பெண்டிங் வந்து நாகர்கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும். நாகர்கோயில் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரெண்டாவது திங்கள் செவ்வாய் வந்து திங்கக்கிழமை தேனி உசிலம்பட்டி அந்த லைன் வரும். திங்க அப்படியே அங்கே முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நேராக மதுரையில் கொடுக்கணும். அப்புறம் இந்த சிவகங்கையில் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு ஆமாம் போயிட்டு அப்புறம் அங்கேயுமே பத்திரிக்கை இருக்கு. தர்ஷன் தாத்தாவுமே அங்கதான் இருக்கிறாங்க சிவகங்கை. தெரியல இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. ஃபோன் பண்ணி கேட்கணும், அவங்க கிட்ட கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படியே வர மாதிரி பிளான் வச்சிருக்கோம். வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனேன். தம்பியை கூட்டிட்டு சுத்த முடியாது. எஸ், அதனால ஒரு இன்னும் ஏசி எல்லாம் கலட்டல. ஸோ அது எல்லாமே அப்படிதான். நீங்க ஏன் சுமதிக்கு இன்னும் நீங்க கொடுக்காம இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் வாஸ்தவமானது. ஏன்னா நாங்கள் மதுரைக்கு தானே போறோம், மதுரையில தானே வரோம் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஏன்னா நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம். அந்தபடி நாங்கள் போனால் மட்டும்தான் எல்லாருக்குமே பத்திரிகை கொடுக்க முடியும். ஸோ ஒரு ஆள் கொடுத்துட்டு அந்த மதுரையிலே இன்னும் சுமதி அக்காவோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க பாலாகீர்த்தி, சுமதி அக்கா கொடுத்துட்டு ஏன்டா பாலாகீர்த்தி கொடுக்கணுங்கிற பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் மதுரையை ஒரு ஸ்டெடியில் வச்சுருக்கோம். மதுரை ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தொட்டு போகுது. மதுரையில் நாங்கள் எழுதி வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து நிறைய பேர் கேட்டது வந்து மணி தனத்துக்கு ஏன் இன்னும் கொடுக்கல கேட்டிருந்தீங்க. மணி ப்ரோ வந்து சென்னையில இருக்கிறாங்க, தனோசிஸ் மட்டும் தான் தூத்துக்குடி அந்த சைடுல இருக்கிறாங்க. நாங்க மணி ப்ரோக்கு ஃபோன் பண்ணி தான் பேசணும் எப்படியே என்ன ஏது அப்படின்ட்டு. ஸோ சென்னைக்கு வந்து இவங்க தாய்மாமா இருக்காங்க, செங்கல்பட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் அவங்களுக்கு மட்டும் தான் பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி. சென்னையில இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறோமானா நேர்ல போய் கொடுக்க முடியாது நம்மளால அந்த டயத்துல. ஏன்னா அத்தை எல்லாரையும் இல்ல, ரெண்டாவது சீக்கிரம் கிளம்புறோம். அதனால நம்மளால கொடுக்க முடியாது. பட் ஆனால் ஃபோன்ல இன்ஃபார்ம் பண்ற மாதிரி வச்சிருக்கிறோம் ஃபுல்லா எல்லாத்துக்குமே. சென்னையில நம்ம கிட்ட பேசி எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி நம்ம கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான் பத்திரிக்கை கொடுக்க. அதுக்கப்புறம் உள்ளூர்ல தான் நிறைய இருக்கு. உள்ளூர்ல தான் கொடுக்க வேண்டியது ரொம்ப நிறைய இருக்கு. அது வந்து இவங்க பார்த்துப்பாங்க. இவங்க அந்த டயத்துல போய் பார்த்துப்பாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து இந்த வீட்டு வீடியோ போட்டோம் தெரியுமா, அதுக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்கு. என்ன கேள்வி? அது அந்த டைத்துல நம்ம அந்த வீட்டு வீடியோ போட்ட அந்த டைத்துல நம்ம ஃபுல்லா டிராவலே இறங்கறதுனால அந்த வீடியோக்கு வந்து ரீப்ளே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம நிறைய கமெண்ட்ஸ் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ்க்கு நாங்க வந்து மோஸ்ட்லி டிராவலே எனக்கு ஒரு நாள் ரீப்ளே பண்ணி முடிச்சாச்சு. லோன் வாங்குனீங்களா வீடு கட்ட அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்துச்சு. என்ன சொல்லு? லோன் வாங்கல, கடனே வாங்கலை இது வரைக்கும். அப்பா கொடுத்த காசு அப்பா தான் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ அமௌண்ட் கொடுத்தாங்க 30 லட்ச ரூபா, அது அப்பாட்ட தான் இருக்குது. அந்த அப்பா வந்து அந்த அதை வச்சு எனக்குன்னு வாங்கி எனக்குன்னு எல்லாம் பண்ணி அவர் தான் கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து இடையில அதுக்கப்புறம் அந்த போர் போட்டது, அப்புறம் பணம் பத்தாது. ஏன்னா இடம் செண்டு கூட இருக்கனால நான் கிட்டத்தட்ட ஒரு இத்தனை லட்சம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி போய் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. அதுக்கு 1 லட்ச ரூபா அப்பா கொடுத்துருக்கேன். இன்னும் 2 லட்ச ரூபா வரும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் அம்மா கொடுக்க சொல்லியிருக்கேன். நாங்கள் தான் இருக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவரையும் கடன் வாங்கலை யார்ட்டையுமே. இன்னும் 1 ரூபா கூட கடன் வாங்கலை. எல்லாமே அம்மாட்டையும் அப்பா கிட்டே தான் ஷேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான். ஸோ அவங்களுமே நாங்கள் வர்றது ஓகே, அதனால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே போய்கிட்டு இருக்கு. வீடு மட்டும் தான் இப்போ முடிக்கிறோம். அதுக்கப்புறம் காம்பவுண்டு, கல், பார்க்கிங்கு, கல், செட்டு எல்லாமே அதுக்கப்புறம் தான் போடுறோம். ஸோ அது இப்போ இல்லை, காசு வரப்போ அது எப்படி பண்ண முடியுமோ அது அமௌண்ட்டை பார்த்து மொய்யை பார்த்து எதாவது பண்ண முடியுதா, முடிஞ்ச அளவுக்கு செட்டு மட்டாவது போடணும் ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சுன்னா வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப உலையாயிரும். ஸோ செட்டாவது ஒரு 1 லேக் 1.5 லட்ச ரூபாக்குள்ளே போட்டுறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ இந்த மொய்யெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட அமௌண்ட் என்ன இருக்குது ஏது இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் அதை பண்ணணும்னு வச்சுருக்கேன். செட்டு போட்டால் கூட நம்ம வீட்டில் அழகாக வண்டி முன்னாடி நிப்பாட்டிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா மழை பெஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை. ரோடு இருக்குது, 2 நேரம் ரோட்டில் இறங்கி அப்படியே நம்ம ரோட்டுக்கு பைபாஸ் ரோட்டுக்கு போயிடலாம், தார் ரோட்டுக்கு. அதனால் செட்டு போடலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. செட்டு போட்டது பிறகு கூட நம்ம அப்புறம் கல் ஏதாவது போட்டுக்கலாம், இல்லை ஜல்லியை கூட கொட்டி விட்டுருக்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு ஒரு ஐடியா. அந்த டைத்தில் பார்த்துக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி செட்டு, அப்புறம் வந்து காம்பவுண்ட் சவர் போடுறது, அது எல்லாமே அப்புறம் தான் ஒரு இதில் இருக்கும் பார்ப்போம். லோன் வாங்கலை. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து லோன் வந்து நாங்கள் வாங்கவே இல்லை இதுவரை. கடனே வாங்கலை. சொல்ல போனால் இருக்கிற கடன் வந்து கார் கடன் இருக்குது, அது போயிட்டு இருக்கு. நகை இருக்குது, இப்போதான் வட்டி கட்டிட்டு வந்தோம் முந்தானது. ஒரு இந்த டயத்தில் வந்து 2.5 லட்ச ரூபா கிட்ட வச்சிருந்தோம். அதுக்கு வந்து வட்டி கட்டிட்டு இப்போதான் வந்தோம். வந்த காசு எல்லாத்தையுமே அதில் கொடுத்துட்டு வந்தாச்சு. வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோதான்.
அடுத்து வந்து எத்தனை சென்ட்ல வீடு கட்டுறீங்க, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வீடு அப்படின்னு? என்னோட கணிப்பு 4 சென்ட் வீடு வந்துருச்சு. 1200 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு. ஆனால் நாங்கள் போட்டது வந்து பில்லு அதில் நமக்கு கொட்டேஷன் கொடுத்தது 1075 தான் போட்டுருக்கோம். ஆமாம், 1075 சம்திங், 1100 ஸ்கொயர் ஃபீட்டு. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, மற்றபடி ரொம்பலாம் இல்லை. அவர் அண்ணனுமே அதையே பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ட்டார், நம்ம இன்ஜினியர் அண்ணனுமே. அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. 4 சென்டில் இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக வீடு. கண்டிப்பாக அது முக்கியமாக வரவங்க கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பால் காட்சிக்கு வரலாம். நிறைய பேர் அதை சொல்லிகிட்டே இருக்கீங்க. நேற்று ஒரு மெசேஜ் வந்துச்சு, இன்னைக்குமே அந்த பிரதர் தான் விருதுநகர்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணி நாங்கள் 3 நிமிஷம் வரைக்கும் பேசி யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இந்த மாதிரி இவங்க ஃபங்க்ஷனுக்கும் நான் மெசேஜ் பண்ணேன், அவங்க ஃபங்க்ஷனுக்கு மெசேஜ் பண்ணேன்னு சொல்லி எல்லாரையும் சொல்றாங்க. எங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க, ரீப்ளே பண்ணிடுவோம். யாரு பண்ணாலும் ரீப்ளே பண்ணிடுவோம். அது என்ன இன்ஸ்டாலும் சரி, நம்ம வாட்ஸ்அப் நம்பராலும் ரீப்ளே பண்ணிடுவோம். இல்ல சும்மா நார்மலா யாராவது நம்ம மெசேஜ் வாட்ஸ்அப்ல கேட்டாலுமே நாங்க மோஸ்ட்லி இன்ஸ்டால வந்து ரீப்ளே பண்ணிடுவோம் மோஸ்ட்லி. அப்புறம் வாட்ஸ்அப்லயுமே ரீப்ளே பண்ணிடுவோம். நிறைய பேர் ஏன் இன்னும் உங்க ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க இன்விடேஷன் வைக்கல, அதாவது நீங்க நேர்ல வந்து வைக்க வேண்டாம், நீங்க வீடியோ கூட போடலையே, ஏன் வீடியோ போடல, யூடியூப்லயும் போடல, இன்ஸ்டாலயும் போடல, ஏன் போடலன்னு கேட்டுட்டாங்க பிரதர். அடுத்த மாசம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்கு நமக்கு நிறைய. ஒரு 1 வீக் முன்னாடி கூட நம்ம வீடியோ போட்டா கூட 1 வீக் இல்ல 5ஆவது மாசம் வந்து கம்பல்சரி போட்டுடலாம் பாதியில. ஏன் இப்ப போறோம்னா எல்லாரும் இந்த மாசம் 29ஆம் தேதி நினைச்சுப்பீங்க. ஸோ அந்த ஒரு காரணம் தான் இது. நான் பத்திரிகை ஏன் கொடுக்குறேன் இந்த டயத்தில் அப்படின்னா, எனக்கு வந்து அடுத்து இங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு காரணம் தான். அதுக்கப்புறம் நான் அங்கிட்டு பார்க்கணும், வீட்டு அது இது இப்போ கபோர்டு ஒர்க்லாம் பண்ணணும், அந்த வேலையை நான் பார்க்கணும். அது ஸோ அந்த ஒரு காரணம் தான் இந்த மாதம் எல்லாம் இங்கிட்டு நான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. 5ஆவது மாதம் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டா யூடியூபர் எல்லாருக்கும், யூடியூப் சேனல்ல எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இன்வைட் எப்பயோ பண்ணிட்டோம். நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணணும்னே அவசியம் இல்லை. நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வரலாம் தாராளமாக. யாரும் நீங்கள் யாரு என்ன ஏதுன்னு யாரும் உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்க வந்து அக்கா உங்க சப்ஸ்கிரைபர் தான், நாங்க இந்த மாதிரி உங்களை பார்க்க அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து கண்டிப்பா எல்லாரும் இருப்பாங்க, நம்ம ஃபேமிலியில எல்லாருமே இருப்பாங்க. கண்டிப்பா எங்களால உங்களை பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை நல்லா பார்த்துப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா யாருனாலுமே வரலாம். நிறைய பேர் நாங்க வரலாமா, எனக்குலாம் இன்ஸ்டால அவ்வளோ மெசேஜ், இதுல ஒர்க் ஃபோன்ல அவ்வளோ மெசேஜ், அக்கா நாங்க வரலாமாக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வரலாம், யாரா இருந்தாலுமே வரலாம். ரூட் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். அது வந்து அந்த வீடியோல சொல்லுவோம். நீங்க வந்து ரெண்டாவது வந்து பட்ஜெட், வீட்டோட பட்ஜெட்டை திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்க. வீட்டோட பட்ஜெட் கொட்டேஷன் வந்து 23 lakhs கிட்ட வந்திருக்கு. ஸோ அது முடியட்டும், நான் முடிஞ்ச பிறகு சொல்றேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே நாங்க ரேட் சொல்றோம். இப்போ ஃபேன் வாங்கியிருக்கோம், நம்ம வீட்டுக்கு ஃபேன் வாங்கியிருக்கோம். அந்த ஃபேனு எல்லாமே நிறைய பேர் கேட்பீங்க. இன்டீரியர் ஒர்க்கோட ரேட் எவ்வளோ ஆச்சு எல்லாமே கேட்பீங்க. உங்களுக்கு எல்லாமே விலாவரியா நம்ம வீடு கட்டினதுக்கு முடிச்சது பிறகு ஃப்ரீயா வீடியோ போடுறோம். இப்போதைக்கு நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் எடுப்போம்னு வட்டோம். ஏன்னா அலைய முடியல வெயில்ல, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி 2 இடம் தான் மதுரை. ஆமாம், மதுரையும் இருக்குது, நாகர்கோவில் இருக்குது. இந்த 2 இடம் மட்டும்தான். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருக்கோம். இன்னைக்கு நீ 1 டே மட்டும் வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக சீக்கிரமாக நாங்கள் வீடியோ போடுவோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முடிஞ்ச பிறகு அதுதான் நிறைய பேர் சொன்னீங்க என்னன்னா டார்க் கலர் அடிச்சிடாதீங்கக்கா, லைட் கலர் அடிங்க, லைட் கலர் தான் அப்படின்ட்டு நாங்க வந்து கலர் சாய்ஸ் வந்து இன்ஜினியர்ட்ட கொடுத்தாச்சு. நீங்களே பண்ணிருக்கனே, எனக்கு நல்லா ரிசல்ட் மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னா, நல்லா இல்லாட்டியுமே நான் உங்களுக்கு நான் மாற்றி கொடுத்துறேன் அப்படின்றாரு இன்ஜினியர் என்னன்னுமே. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை நல்லா இருக்காது. இது வரைக்கும் நான் மாற்றினதே இல்லை. ஒரு படி கூட இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணு எதுவுமே எல்லாமே இன்ஜினியரை பக்காவாக பண்ணி கொடுத்தாரு. ரெண்டாவது வந்து அப்பா போய் பார்த்துக்கிறாரு அடிக்கடி. அதனால எனக்கு அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்து வந்து 2 பெட்ரூம் மட்டும், ஒரு ஷவர் மட்டும் டார்க் கலரு, மற்ற எல்லாமே லைட் கலர். அது வந்து பெட்ரூம் காண்டி பாத்தீங்களா. இதுல வந்து டார்க் கலர்னா பச்சை அடிக்கல, நம்ம டார்க் கலர் சுத்தி வந்து ஒரு மாதிரி லைட் கலர் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு அங்க இல்ல, நம்மளுக்கு வீடியோக்கு ஏத்த மாதிரி அவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க அப்படிதான் சொல்லியிருந்தோம். ஆனால் வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு தகுந்தாப்புல நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அது மாதிரி தானே உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ராயலாக இருக்கிற மாதிரி தான் வீடு உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஓகே, அவங்கள்ட்டே கொடுத்தாச்சு. நம்ம ஒரு கலர் கொடுத்து வீடு ஒரு மாதிரி ஆகி அதெல்லாம் வேண்டாம், எல்லாமே இன்ஜினியர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நமக்கு வருதுங்க. யார் அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன் நான். நாங்கள் கோயில்பட்டி சுதா அந்த அக்கா வீட்டுக்கு போனோம். அதை பற்றி அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் அந்த நாங்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ அந்த வீடியோ போடுறோம். அந்த வீடியோவை பாருங்கள், அன்பாக்ஸ் வீடியோ போடுறோம். ஸோ அவங்க இது பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அதை நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னது விட அதோட பெரிய மனசு அது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க எல்லாருமே. இப்போ நானே ஏதாவது வாங்கி கொடுக்கணும், நானாக வாங்கி கொடுக்குறது வேற.
நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது வேற. ஆனா அவங்க தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வீடியோ போடுறோம். ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு சனிக்கிழமை நான் வந்து எல்லாருமே பிடிச்ச ஒரு விஷயம், லேடிஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான் அது. என்னவா இருக்குது சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்குமே நாங்க பத்திரிக்கை கொடுக்க போனோம். அத வந்து நாங்க வீடியோ எடுக்கல. எங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க லோக்கல் தென்காசியில நாங்க கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த டயத்துல தான் நாங்க அந்த சைடு கோயில்பட்டி போனோம். கோயில்பட்டிக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபோன் கால்ஸ், அவ்வளோ ஃபோன் கால், எங்களை லவ் டார்ச்சர் பண்ணிட்டாங்க காலையில இருந்து. தொல்லை. எங்களுக்கு என்னென்ன சாப்பாடுலாம் வச்சாங்க நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி வச்சாங்க, ஒயிட் ரைஸ், அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் வெயிட் பண்ணுங்க, சிக்கன் தொக்கு, அப்புறம் வந்து மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, வெண்பொங்கல், குல்ஃபி ஐஸ். இது எல்லாமே அவங்க சமைக்கல, உங்க மாமியார் தான் சமைச்சாங்க. அவங்க மாமியார் இருந்தாலும் அந்த அளவுக்கு லவ்வா மதியத்துல இருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 ஃபோன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க போனது நைட்டு. ஆனா மதியமே வரேன்னு வேற சொல்லிட்டோமா, அப்ப ரெடி பண்ணது அவங்களே வீட்டுக்கும் போக டைம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே நாங்க நிறைய பேர் வீட்டுக்கு போயிருக்கோம். எல்லாருமே எங்களுக்காக ஹரிபரியா, என் ஃப்ரெண்டோட ஐஸ் அக்கா வீட்டுக்குலாம் போனோம். அந்த எங்களை விடல, என்ன சொல்றது, அந்த மாதிரி பார்த்துட்டு இவங்க வீட்டுல போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம், அதான் மத்தியானம் தான் நாங்க கிளம்பணும். அதனாலதான் சுதாக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து அன்பு தொல்லைங்கிற மாதிரி ரொம்ப கேரிங்கா. நான் மணி என் ஃப்ரெண்டை கூட்டு போயிருந்தேன், தம்பிய. அவனே என்னன்னு இப்படியா அப்படின்னு கேட்க அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து நான் கண்டிப்பா வீடியோல அந்த சனிக்கிழமை வீடியோ எடுப்போம் தெரியுமா, அன்பாக்ஸ் வீடியோ எடுப்போம். ஒரு பொருளை நமக்காக பிக் ஒரு எப்படி சொல்ற பிக் சப்ஸ்கிரைப் வரும். சனிக்கிழமை வீடியோ வருதா என்ன, வீடியோ வந்து சனிக்கிழமை வருதா ஞாயிற்றுக்கிழமை வருதான்னு தெரியல. பட் நாங்க வரும்போது நாங்க வீடியோ எடுத்து வச்சுப்போம். உங்களுக்கு எப்பனாலும் அந்த வீடியோ வரலாம், கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணாம. பெரிய ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பால் காட்சிக்கு வந்து அவங்க நமக்கு கொடுக்குற கிஃப்ட். கண்டிப்பா சனிக்கிழமை வீடியோ போடுறோம், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இல்ல வெள்ளிக்கிழமையோ இல்ல சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ போட்டுருவோம், கண்டிப்பா பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களுடைய எல்ஏ கப்பல்ஸ் லெக்சரர் பாய்.